உங்களுக்கு வணக்கம். அரசியல் எனும் சதுரங்கத்தில் இன்னைக்கு நம்ம ஒரு சின்னது ஒரு செய்தியை தான் பார்க்க போறோம். உங்களுக்கு தெரியும், தொடர்ச்சியாக தேர்தலுக்கு பிறகு அதிமுகவில் உள்ள எல்லா எம்எல்ஏ மெஜாரிட்டியான எம்எல்ஏஸ் ஒன் பை ஒன்னா இப்போ ரிசைன் பண்ணிட்டு தமிழக வெற்றி கழகத்தில் இணைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இப்பொழுது அந்த வரிசையில் விஜயபாஸ்கர் விராலிமலை தொகுதியில் நின்று வெற்றி பெற்ற விஜயபாஸ்கர் அவர்கள் ரிசைன் பண்ணியிருக்கிறாரு. அவரு அந்த எலெக்ஷன் டைமு மக்கள்கிட்ட எந்த மாதிரியெல்லாம் ஓட்டு பிச்சை கேட்டாரு, எந்த அளவு இறந்து போய் கேட்டார் அப்படிங்கிறத அந்த வீடியோவை பார்த்துட்டு வாருங்க. விராலிமலை தொகுதி மக்களுக்கு என்னுடைய பணிவான அன்பான வணக்கங்க. நல்லா இருக்கீங்களா? உங்கள் விஜயபாஸ்கர் பேசுகிறேங்க. நம்ம ஓட்டு வலிமையான ஓட்டுங்க. கடந்த முறை நீங்கள் ரெட்டலை சின்னத்தில் விஜயபாஸ்கருக்கு போட்ட ஓட்டு தான் காவிரி நீரை கொடுத்துச்சு, முருகனுக்கு மலை பாதையை கொடுத்துச்சு, லிஃப்ட்டை கொடுத்துச்சு, புதுக்கோட்டைக்கு மெடிக்கல் காலேஜை, டென்டல் காலேஜை, அரசு வேளாண்மை கல்லூரியை குடுமியான் மலையில், அரசு ஐடிஐ கல்லூரியை நம்முடைய கொடும்பாளூரில், இப்படி எல்லாத்தையும் கொடுத்துச்சுங்க. அது மட்டும் இல்லை, ரோடை கொடுத்துச்சு, பாலத்தை கொடுத்துச்சு, ஆஸ்பத்திரி கொடுத்துச்சு, பள்ளிக்கூடத்தை கொடுத்துச்சுங்க. இந்த முறை நீங்கள் ரெட்டலை சின்னத்தில் போட போகிற ஓட்டு காவிரி ஆறையே வெட்டி கொண்டு வந்து கொடுக்குங்க, கலை கல்லூரியை கொடுக்குங்க, ஐடிசி கம்பெனி மாதிரி நிறைய வேலை வாய்ப்பை உருவாக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, எனக்கு ஒரே ஒரு ஆசைங்க, நம்ம வெற்ற காவிரி ஆறில் தண்ணியை பார்த்தோன்றதான் என்னுடைய ஆசைங்க. உறுதியாக சொல்கிறேங்க, அடுத்து நம்ம எடப்பாடி ஐயா ஆட்சி தாங்க, நம்ம தாங்க வர்றோம். நீங்கள் நம்பி விஜயபாஸ்கருக்கு ரெட்டலையில் விராலிமலையில் போடுங்க, நான் பார்த்துக்கிறேங்க. இப்போ நீங்கள் வீடியோவை பார்த்துருப்பீங்க. உண்மையாகவே கிட்டத்தட்ட ஒரு ஓட்டு பிச்சை தான். எப்படியாவது எனக்கு ஓட்டு போட்டுருங்க, போன தேர்தலில் என்னை வெற்றி பெற வச்சு நான் மருத்துவமனை கொண்டு வந்தேன், நான் மக்களுக்கு அதை செய்தேன், இதை செய்தேன்னு சொல்லி எல்லாமே சொல்லி விராலிமலை தொகுதியில் எனக்கு வெற்றி வாய்ப்பை கொடுங்கன்னு சொன்னாங்க. மக்களும் அவர் கேட்டதன் காரணமாக மக்களும் மதித்து அதற்கு மரியாதை செலுத்தும் விதமாக வாக்கை செலுத்துறாங்க. ஆனால் இப்போ அந்த பதவியை ரிசைன் பண்ணியிருக்கிறாரு. ஏன் அப்படின்னா, இது அப்போ ஒவ்வொரு எம்எல்ஏ மக்களுக்கான அரசியல் பண்ண வரல, அவங்களை தற்காத்துக் கொள்வதற்கும் ஒரு அதிகார ஆட்சி செய்வதற்குமாக தான் வந்திருக்காங்க. இப்போ அவர் ஆளுங்கட்சியில இல்லை, எதிர்கட்சியில இல்லை. அவருக்கு இப்போ என்னன்னா, ஆளுங்கட்சியில இருக்கும்போது இருந்த ஒரு அதிகாரம் இருக்காது. அதனால அவரை காப்பாற்றுவதற்காக, அவருடைய பிரச்சனைகளிலிருந்து வெளியே வருவதற்காக இப்படி ரிசைன் பண்ணிட்டு போயிருக்கிறாரு. மக்கள் ஒண்ணு தான் நினைக்கணும். மக்களை முட்டாளாக நினைச்சிட்டு இருக்கிற, எலெக்ஷனுக்கு முன்னால ஓட்டு பிச்சை கேட்குற மாதிரி கேட்டுக்கிட்டு எலெக்ஷனுக்கு அப்புறம் அவங்க தன்னுடைய சுய லாபத்துக்காக சுயத்துக்காக போறாங்க தெரியுமா? மக்கள் கவனமா சிந்திச்சு வாக்களிக்கணும். இனி வரக்கூடிய இடைத்தேர்தலில் இப்படிப்பட்ட யாரெல்லாம் ரிசைன் பண்ணிட்டு வந்தாங்களோ இப்படிப்பட்ட வாக்காளர்களுக்கு தயவு செய்து ஓட்டு போடாதுங்க. அவங்களுக்கு தெரியணும், ஏன் நம்ம இப்படி பண்றோம், இது மக்களுக்கான அரசியல் இல்லை, மக்கள் நமக்கு தகுந்த பாடம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியணும். அதுவும் கடைசி அவர் சொல்றாரு, நான் கட்சியிலிருந்து, அதிமுகங்கிற கட்சியிலிருந்து வெளியே வரல, நான் ஒரு அத்தியாயத்திலிருந்து வெளியே வந்திருக்கிறேன். கேவலமா இல்லை இதை சொல்றதுக்கு? உண்மையாக ஒரு நல்ல அரசியல் மயப்படுத்தப்பட்டவன், ஒரு நல்ல ஒரு